So next example number 2.8. So இதில் calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across the each resistor in the circuit. அதாவது இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மின்தடை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடர் இணைப்பில் நினச்சிருக்காங்க, சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸையும் அதாவது தொகுப்பு மின்தடை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மின்தடைக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தொடர் இணைப்பில் உள்ள போது மின்தடை ஆக்கியோட தொகுமையின் மின்தடை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும். தொடர் இணைப்பில் இருக்கும்போது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம கூட்டிக்கலாம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிக்கும் போது ஆர் ஈக்குவலண்ட் தொடர் இணைப்பில் இருக்கும்போது என்ன வரணும், R1 + R2. R1ஓட மதிப்பு என்னது 4 ஓம் ப்ளஸ் R2ஓட மதிப்பு 6 ஓம், மொத்தமாக 10 ஓம் 10 ஓம் கிடைச்சிருக்குது. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா I = V/R. R வந்து இங்கே ஈக்குவலண்ட், எவ்வளோ தான் உள்ள ஃபுல்லாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ V = இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 24 வோல்ட் divided by 10. நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 2.4 ஆம்ப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மின்தடைக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4 ஓம் மின்தடை ரெசிஸ்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V = IR. அப்போ V1 = I × R1. ஸோ I இப்போ தான் கண்டுபிடிச்ச ஐயோட வேல்யூ 2.4 × R1ஓட வேல்யூ 4. அப்போ 2.4 × 4 வந்து 9.6 வோல்டேஜ் வந்து வோல்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து V2ஓட வேல்யூ, V2க்கு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு I × R2 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் = I 2.4 × 6. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 14.4 வோல்ட் நமக்கு கிடைக்குது. தட்ஸ் இட்.